friends, welcome to our channel. Happy Pongal. பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டு கோலம் பாருங்க நான் போட்டதுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கரும்பு தான் கொஞ்சம் வளைஞ்சிக்குச்சு, சரி வளைஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லாக்டவுன் டைம்ல வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒர்க் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணி இருக்கும். ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்தா நம்ம சேர்ந்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்க அந்த பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேரா உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் வந்து ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி இது எந்த விதமான ஜாப், நீங்க எப்படி இதுல சம்பாதிக்க போறீங்க அந்த மாதிரி டீடைலா சொல்லுவாங்க. சோ டெய்லி வெறும் 1 or 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 5000 ல இருந்து 10000 வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம். சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பாய், தேங்க்யூ. இந்த தோடு நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன், நாளைக்கு நான் வெளிச்சத்துல காட்டுறேங்க. உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளிச்சத்துல பாருங்க இப்படிதான் இருக்கும். பாருங்க பூ வைக்கிற விலைக்கு பூவே வாங்க முடியல. ரோஸ் மட்டும்தான், ஒரு ரோஸ் 10 ரூபாயாம். சூப்பரா இருக்கு. ரெட் ரோஸ் 2 ரோஸ் வாங்கி வந்தாங்க, பாப்பாக்கு ஒன்று எனக்கு ஒன்று. மல்லிப்பூல கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பூன்னு சொல்லுவாங்களே, அந்த பூ பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த பூ தான் கிடைச்சிச்சு. 2 ரோஸ் பாருங்க, பாப்பாக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இன்னும் நீங்க உங்களை காட்டலையே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு आवर சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தை பொங்கல், தமிழர் திருநாள். வந்து சூரிய பொங்கல் வைப்போம் இல்லைங்களா? சோ நாங்க சூரிய பொங்கல் வைக்க போறோம். எல்லாரும் நீங்களும் வாங்க வைக்கலாம். புது ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கும் அங்க பாருங்க மேட்சுக்கு மேட்ச். எங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்பா ட்ரெஸ் இதுல குட்டிது சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க பாரு. பாய் சொல்றான். ஹாய் சொல்றான். ஹாய் சொல்லுவான். அவனுக்கு கீழே பேண்ட் ஷர்ட்டோட அவன் நடக்கும்போது உங்களுக்கு காட்டுறான். அதுக்கு முன்னாடி இப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம பொங்கலுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். பொங்கல் பொங்கும்போது அவன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி பெரிய சோடா நான் போட்டுட்டேன். நீங்க சொன்னதுனால நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்க தெரியல. வச்சிடலாம். பானைங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணலாம். சாமிக்கு வந்து விளக்கு ஏத்திட்டோம். பானைக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு மஞ்சள் கட்டலாம். பாருங்க மஞ்சள் கிழங்கு அதை கட்டிடலாம். நல்லா பெருசாவி மலை. என்ன சின்ன சின்னதா வைக்கிற? 3 இடத்துல வச்சிடறேன். இப்படிதான் வைக்கணுமா? எப்படியோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சபடி. நிக்க மாட்டேங்குதே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கலாம். தை பொங்கலும் வந்தது, பால் பொங்குது, வாழ்த்து செல்லடியோ. அவ்வளவுதான் தெரியும். அவங்க கூப்பிடுறாங்க பாடுறதுக்கு. இந்த மங்கையராடிடும் மகாநதி போட்டு மலா டைம் ஆயிடுச்சு மலா, போதும். பானை பொறுக்காதே. ஆமா. மஞ்சள் கொத்து எங்க அம்மா ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பானையில கட்டுவாங்க. ஆனா இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர்ல இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க. பக்கத்துல வச்சிருவாங்க, கரும்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சிருவாங்க. பாருங்க இப்போ மஞ்சள் கொத்து கட்டியாச்சு, பொட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்புல வச்சிடலாம். அடுப்பு வந்து வெளியே வச்சிருக்கிறேன், வாங்க பாக்கலாம். வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கரெக்டா அது எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து எங்க பாட்டி செய்வாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு செய்யறேன். ஸோ 1-2 மிஸ் பண்ணி செய்வேன். ஒவ்வொரு வருஷம் கரெக்டா செய்வேன், ஒவ்வொரு வருஷம் 1-2 மிஸ் பண்ணிடுவேன். அதுவும் இந்த வருஷம் நிறைய வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, தம்பி வந்து அழுதுட்டே இருந்தானா, தூங்குறதுக்கு அவன் தூக்கத்துக்கு அழுதுட்டே இருந்தான். ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன். சரி அடுத்த வருஷம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அடுப்பு கிட்ட கோலம் போடுவாங்க, அந்த கோலம் போடுறத மறந்துட்டேன். அப்புறமா பூஜை பண்ற வெளியில வச்சு பூஜை பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன். தம்பி வச்சுட்டு வேலை செய்ய முடியல. அந்த நல்ல நேரத்துக்குள்ள வந்து பால் பொங்கணும், நல்ல நேரத்துக்குள்ள சாமி கும்பிடணும். ஏன்னா 10 to 12 ராவு காலம் வந்துருச்சு. சரி அதுக்குள்ள பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா பண்ணதுல சில விஷயங்கள் மறந்துட்டேன். கரும்பு வந்து 2 கரும்பு வாங்கிட்டு வந்தோம், அது வீட்டு முன்னாடி கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் மறந்துட்டேன். பால் பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா வந்து தம்மி வச்சிருந்தா கொஞ்சம் அழுதுட்டே தான் இருந்தான். நான் ஏன் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பாட்டு ஓடிட்டு இருந்ததுங்க விளையாட்டு போட்டிலாம் வைக்கிற இடத்துல. ஸோ அதனால அந்த பாட்டு கேட்டுட்டு தான் டம் டம் சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. தம்பி அதை பாட்டு தான் ஆடுறான். அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஷூ எல்லாம் கழட்டி தூக்கி போட்டாங்க பாருங்க, அங்கே போட்டான். அவனோட வண்டி பாருங்க, புல்லட்டை ஒரு ஓரம் கட்டிட்டு ட்ரைபேடெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஷூ எல்லாம் கழட்டி போட்டு உக்காந்துருக்காங்க. தூக்கம் வந்துருச்சு. அடி நிதுலப்பா தங்கமயிலு வரணும். நான் கூப்பிட்டுட்டா என்கிட்ட வரணும். சார் பொங்கல் பொங்குதா சார்? பொங்கும்போது மூடி வச்சிருக்க கூடாது, சரியா? பொங்கும்போது பொங்கலும் சொல்லணும்.
கரைக்கு நல்ல மின்பறந்த அப்படி கணவரிகளும் என்னடவா நல்ல மயில கலை அங்க சரி வருகிறது பாருங்கள்ல சின்ன நல்ல மயில கலை அங்க சரி வருகிறது பாருங்கள்ல. பால் பொங்க போதுங்க. அதாவது நிறைய சொல்லுவாங்க இந்த சைடு பொங்கணும் அந்த சைடு பொங்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. பொங்கல் பொங்குனாவே நம்மளுக்கு நல்லது தான், நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி பொங்கி வரும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் பொங்குன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, நம்ம பாசிட்டிவாக தான் எல்லாத்தையுமே நினைக்கணும். பொங்கிடுச்சு, அரிசி போட்டிருக்கேன் வேகுது. தம்பி வந்து தூங்கிட்டான். பொங்கல் பொங்கும் போதெல்லாம் இல்லை, அங்கே பாருங்க தூங்குறாங்க. உங்க காட்டணுமா, வேலை செய்யறாங்களாம். இந்த பாருங்க வெள்ளம் எங்க கரையேன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. தெரியுதுங்க, இப்ப நல்லா வெள்ளையா தான் தெரியுதுங்க. வெள்ளம் நசுக்கிறாங்க பொங்கலுக்கு. ஸோ நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். அரிசி போட்டாச்சு, அரிசி வெந்தோடனே வெள்ளம் போட்டு சாமி கும்பிட்டு சூரியனுக்கு படிச்சுட்டு சாப்பிட்டா போதும், மன நிம்மதியாக இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் ஒரு சைடு, வெண்பொங்கல் ஒரு சைடு வைப்பாங்க. பூசணிக்காய் குழம்பு வைப்பாங்க, பூசணிக்காய் அவரைக்காலாம் போட்டு. நான் வந்து ஒரு பொங்கல் தாங்க வச்சேன். ஒரு பொங்கல் வைக்கலாம், அம்மா வீட்டில் ஒரு பொங்கல்லாம் வைப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் வச்சேன். வெல்லம் போட்டு நெய் ஊற்றியாச்சு. அடுத்து முந்திரி பருப்பெல்லாம் வந்து அந்த நெய்யில் வந்து நான் வறுக்கலை, அப்படியே போட்டுட்டேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். நம்ம சூரியனுக்கு படையல் போட்டுடலாம். இறக்கிட்டா ரெடி ஆகிடுச்சு. சுடுதா அம்மா உனக்கு? இந்தவா ஓடு ஓடு ஓடு, செம பசி. பொங்கல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து கரும்பு. அப்படி வெட்டினா அது கீழே விழுந்து போயிடும். சும்மா வச்சிருக்கேன் நான், பேலன்ஸே இல்லாம. அப்படி இவங்க செடியில இருந்து வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. அப்படியே ஒரு கரும்பு எங்க ஊர்லலாம் போட்டி வைப்பாங்க தெரியுமா? ஒரு கரும்பு கொடுத்துட்டு இது யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு. நான் கரும்பு விரும்புறதில்ல. பொங்கல் முடிஞ்சா இனிதே நிறைவடைந்தது. இங்க பாருங்க, குட்டி பாகுபலிய காலையில பொங்கல் வைக்கிற அவசரத்துல காட்டவே முடியல. ட்ரெஸ் பாருங்க. டி பாகுபலி இங்க பாரு, இதுல பூடாது. பூ எடுத்து வாயில வைக்கிறான். எதை எடுத்தாலும் வாயில வைக்கிறது தான். இப்போ பொங்கல் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போதான் ரிலாக்ஸா டைம் கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ இப்போதான் இவன் எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிதில குட்டியோட ட்ரெஸ்ஸு இன் பண்ண டக்கின்னு வேற இன் பண்ணிட்டு எடுத்தாங்க. எங்கடி போற? பேண்ட் லூஸா இருக்குதுங்க, உள்ள மடிச்சு விட்டுருக்கேன். நான் அது சைடு பிடிச்சிருந்தா இருந்திருக்கு, எனக்கு டைம் இல்லை பிடிக்க. ஸோ லூஸா இருக்கு பேண்ட் மட்டும். ஷர்ட் சரியா போயிடுச்சு. ஐயோ எப்பா பாட்டு நின்றுடுச்சா? என்ன பண்றது? பாட்டு வேணுமா? அமுத்தாத பட்டன் அமுக்க. நிதிலோ பட்டன் அமுக்க. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வண்டி ஓட்டுறானா? இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா ஓட்டு ஓட்டு, இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா ஓட்டு சாமி. இதுல இன்னும் ஃபாஸ்ட் ஓட்டு. பாட்டு வைக்கணுமா? அந்த பட்டனை காணுமா? அவளை வைக்க சொல்றான் பாரு, கூப்பிட்டு பட்டன் அமுக்கணும். காலில் அமுக்குவோம் பாருங்க. இப்ப காலையில காலில் பாரு மறுபடியும் காலில்
கையில அமுக்க முடியல. காலில் அமுக்குறது. ஓட்டு ஓட்டு வண்டி ஓட்டு. எதுல வண்டி ஓட்ட? வண்டி ஓட்டுற இலக்கி போச்சு, பாட்டு போச்சு. பாரு மறுபடியும் அமுக்குவான். நமக்கு காலில் அமுக்குறது. ஏய் பாட்டு பாடு. ஓகே, இப்போ வந்து சாப்பாடு தம்பிக்கு வந்து சாப்பாடு சாதமும் பருப்பு போட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு என்னென்ன படம்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் உட்காந்து பார்க்கலாம். ஹாய், பொங்கல் எல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போ நைட்டுக்கு தோசை டிஃபன் செய்ய போறேன். அதுக்கு வந்து தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கதோ தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அண்ணாத்த படம் பார்க்குறோம். அந்த படம் நான் பார்க்கல தான் நினைக்கிறேன். அதனால இப்போ டிவியில் நான் பார்க்கல. எங்க எனக்கு நேரம் இருக்கு போது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆள் போட்டு குப்பை நோண்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, டேய் இங்க பாரு, அந்த குப்பையில ஃபுல்லா பலூனை உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பலூனை அதை போய் நோண்டுறாச்சி. ஆய் வேணா சாமி வந்துரு, வேணா ஆய். ஓ எப்பா விட்டுரு சாமி, அது வேணா குப்பச்சி, அதெல்லாம் ஆய் தொடக்கூடாது. இல்லவா நீ அப்பா கிட்ட வா, பாப்பா கிட்ட போ. இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க படம், திரும்பி கூட பார்க்காம. இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. என்ன வேணும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாம் படம் பாக்குறாங்க இன்ட்ரெஸ்டா. சரி ஓகே, நானும் தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, கொஞ்சம் நிறையவே இருக்கு. சிங்க்ரோப்பா காலையில இருந்து கிடக்குது. மதியானம் தூங்கிட்டேன் நல்லா, ஏன்னா நைட்டு 1 மணி ஆயிடுச்சுங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு. இருடா, ஸோ அதனால தூங்கிட்டேன். இந்த வேலை இந்த சைடு 2 குண்டலும் தொங்குது பாருங்க, இதை கழட்டி வைக்கணுங்க. ஒவ்வொரு சைடும் 1/2 கிலோ வெயிட். ஆனா எப்படிதான் இவ்வளவு பெருசா போட்டுட்டு வராங்களோ தெரியல, என்னால முடியல. எப்படா கழட்டி வைக்கிறதா இருந்தா அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போடி, இப்ப நைட்டு தூங்கும்போது கழட்டி வச்சிரு அப்படின்னாங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு, அப்படியே ஒரு சைடு காதி அத்துட்டு வர மாதிரி இருக்குது குண்டலம். ஸோ கழட்டி வச்சிடா, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.